உள்ளூர் மல்லி என்ன பண்ண சொல்ற? தினைக்கு வர்றது மல்லி எவ்வளோக்கா? மல்லி 800 ரூபா, முள்ளங்கி 800 ரூபா. 400 ரோஸை ஏயா 400 ரோஸை எப்படிதான் 10 ரூபாய்க்கு போகுது? பூ எவ்வளவு? 700. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மல்லிகைப்பூவில் வந்து மறிக்கொழுந்து வச்ச கட்டுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்களா? இங்கே பாருங்கள், பூ விலை வந்து இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக காஸ்ட்லியாக விற்கிதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மறிக்கொழுந்து வச்சு கட்டுறது வந்து நல்ல வாசனையாக செம்மையாக ஒரு வாசனையாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி மறிக்கொழுந்து வச்சு கட்டுறது. நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ மல்லிகைப்பூ வாங்கியிருக்கேங்க. பாருங்கள், மல்லிகைப்பூ வாங்கி மறிக்கொழுந்து இங்கே பாருங்கள், மறிக்கொழுந்து வந்து ஒரு கட்டு வாங்கிட்டேன். இங்கே காட்டுங்க, ஒரு கட்டு வந்து நான் மறிக்கொழுந்து வாங்கியிருக்கேங்க. மறிக்கொழுந்து வச்சு நான் கட்டிகிட்ருக்கேன். மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விலை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பூ மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து இப்போ நான் கட்டிகிட்ருக்கேன் மல்லிகைப்பூவு. ஆனால் நார்மலாக நம்ம கட்டுற மல்லிகைப்பூக்கும் மறிக்கொழுந்து வச்சு கட்டுற மல்லிகைப்பூக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குங்க. காம்பு வந்து சின்ன சின்னதாக இருக்குதுங்க மறிக்கொழுந்து மல்லிகைப்பூவில். அது வந்து நம்ம எந்த ஒரு பூவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பூ அவ்வளோ காசுலேயே விற்கிது. அதனால நான் பிஞ்சாக இருக்கிற பூவை கூட நான் வச்சு கட்டிகிட்ருக்கேன். ரொம்ப பிஞ்சாக இருக்கிற கூட வச்சு கட்டிகிட்ருக்கேன். இது பூ சீசன் தான், ஆனால் என்னன்னு தெரியல, பூ வந்து ரொம்ப காசுலிங்க. இன்னைக்கு ரொம்ப காசுலியே விற்கிது. இந்த மல்லிகைப்பூ நம்ம கடையில் வாங்கினா ஒரு முழம் 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி உதிரிப்பூ வாங்கி கட்டினா நம்மளுக்கு வந்து லாபம்தான். இருந்தாலும் 100 கிராம் வாங்கினோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3 முழம் 3.5 முழம் வருங்க. இன்றைக்கி வந்து நான் 1/4 கிலோ பூ வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம கடையில் வாங்கக்குள்ளே நிறையா விற்கும் பாருங்கள் மறிக்கொழுந்து. பாருங்கள், இந்த மாதிரி மறிக்கொழுந்து வச்சு நம்ம கட்டக்குள்ள மல்லிகைப்பூவே நல்ல மணமாக இருக்கும். மறிக்கொழுந்து வச்சு கட்டக்குள்ள இன்னுமே நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள் பூ நல்லா தெரியுதாம்மா? இந்த மாதிரி பூ கட்டி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தான் இருக்குதுங்க, இந்த பூவையும் நான் கட்டி முடிச்சிடுறேன்.